மக்கா நகரில் கீழக்கரை ஹாஜிகளுக்கு கீழை சவுதி அமைப்பு சார்பில் சிறப்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பல் நிகழ்ச்சி. மக்கா நகரில் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற கீழக்கரையிலிருந்து வருகை தந்துள்ள ஹாஜிகளுக்கான சிறப்பு விருந்தோம்பல் மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. கீழை சவுதி அமைப்பு ஆண்டுதோறும் நடத்தி வரும் இந்நிகழ்ச்சி இம்முறையும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைப்பின் கௌரவ தலைவர் முகைதீன் சீனி அலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சங்கமத்தில் கீழக்கரையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஆவலோடு கலந்து கொண்டனர். சிறுவன் ஃபராஸின் அழகிய கிராத் ஓதலுடன் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது. தொடர்ந்து அமைப்பின் உறுப்பினர் பசாகத் மற்றும் கீழை இர்ஃபான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியை அப்துல் ஹமீத், முகமது சஹீல் மற்றும் கீழை சவுதி அமைப்பின் நிர்வாகிகள் இணைந்து ஹாஜிகள் நெகிழும் வண்ணம் மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தனர். விழாவின் நிறைவாக வருகை தந்த ஹாஜிகள் அனைவருக்கும் சுவையான விருந்து உபசரிக்கப்பட்டதோடு அவர்களின் புனித பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. தாயகத்தை விட்டு பிரிந்து புனித பூமியில் இருக்கும் தங்களுக்கு சொந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அளித்த இந்த வரவேற்பு ஹாஜிகளிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. எனவே நல்ல தூய எண்ணத்தோடு உள்ளத்தோடு சமுதாயம் முன்னேற வேண்டும். அதுவும் குறிப்பாக ஊர் மக்கள் எல்லா துறையிலும் சாதிக்க வேண்டும். சாதித்த மட்டுமில்லாமல் அவர்களும் மற்றவர்கள் தான் பெற்ற இன்பத்தை பகிர வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகளை உற்சாகப்படுத்தியிருப்பது மிகவும் சந்தோஷக்குரியதான ஒரு நிகழ்வாக இருக்கின்றன. அது இங்கே ஹஜ் கமிட்டியில் வந்திருக்கின்றார்கள், பல்வேறு டிராவல்ஸின் மூலமாக வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு நினைப்பை ஏற்படுத்தியிருப்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்பதல்ல. ஏதோ நான் நினைத்து வந்ததுன்னு சொன்னால் சும்மா சேர்வார்கள், ஒரு போட்டோ எடுப்பார்கள், சாப்பிடுவார்கள், கழிவுத்துவார்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது உள்ளம் மிகவும் மகிழ்வாக இருக்கின்றன. நான் எனக்கு சொந்த ஊர் காயல்பட்டினமாக இருந்தாலும் நான் கீழக்கரையை பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனவே காயல்பட்டினமும் கீழக்கரையில் ஒரே பேலன்ஸ் தான், ஒரே திராசு தான். கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், அதே நேரம் ஆன்மீக துறையாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் சம்பந்தங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த 2 ஊர்களுக்கு இப்போதும் இருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அடுத்தது உங்களுக்கு ஒரு அன்பான அவை அனைத்தையும் ஏற்று நடப்பதற்கும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அவைகளை நாம் தவிர்த்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கு ஆரம்பமாக தக்குவா எனும் இதயத்தை கொண்டு நான் வசித்து செய்கிறேன். அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த நிகழ்வையை பார்க்கும்போது நிலைமெல்லாம் மகிழ்ச்சியடைகிறது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் பயணம் செய்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்திலே மதீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளத்தோடு இணைக்கக்கூடிய பாசத்தை கிடைக்கக்கூடிய நம்முடைய ஆரவாரங்களை நம்முடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருப்பதை நன்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஈது கேதரிங். அந்த கேதரிங்கில் தான் எல்லோரும் என்ன செய்வார்கள், சேர்ந்து அந்தந்த ஊர்க்கார் மக்கள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்வு என்பது ஒரு புனிதமான புண்ணியமான இறைவனுக்கு உகப்பான இறைவனால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தாயகம் திரும்புவதற்கு முன்பாகவே அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை முசாபஹா செய்து கொள்ளுங்கள், மஹானகா செய்து கொள்ளுங்கள்.